ஜீசஸ் ஜீசஸ். புதிய ஏற்பாட்டை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறபடியினால் புதிய ஏற்பாட்டை நம்ம என்ன செய்யறோம், நம்ம தொடர்ந்து தியானம் பண்ண இந்த வருஷம் நம்ம முடிவெடுத்திருக்கிறோம். தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டது, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமானது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்திலிருந்து பெறுகிறபடியே சபை வளர்ச்சிக்காக, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்காக வேதம் என்ன சொல்கிறது, ஒரு திருச்சபைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கு வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு தனிப்பட்ட நபருக்கு இந்த வேத புஸ்தகம் எதை புலப்படுத்த விரும்புகிறது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளுதல் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அதை குறித்து கடைசியா நம்ம பார்த்தது புதிய ஏற்பாட்டில் முதல் அதிகாரம், எல்லா முதல் அதிகாரத்தையும் பார்த்தோம். மத்தேயு பார்த்தோம், லூக்கா பார்த்தோம், யோவான் பார்த்தோம். நான் சொல்லிட்டேன், இந்த 3-4 அதிகாரங்களும் ஒரே சம்பவத்தை சில வெவ்வேறு கோணங்கள்ல சொல்லப்பட்டதுன்னு நான் சொன்னேன். நான் வெவ்வேறு கோணங்கள்ல சொல்லப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்ல வருகிற ஒரே காரியத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜனங்களும் தேவ மனிதர்களும் அதே தான் அவங்க மையப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்தா இந்த வேதத்துல இன்றைக்கு நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வருஷத்துல நம்ம இந்த புதிய ஏற்பாடு துவக்கத்தில் நம்ம கர்த்தர் என்ன நம்மோடு பேசி இருக்கிறார், இதுல என்ன உபதேசம் நமக்கு இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம 2ஆம் அதிகாரத்தை எடுத்து புதிய ஏற்பாட்டுல 2ஆம் அதிகாரத்துல முதல் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். போதும். இப்ப இங்க வருகிறவங்க யார் வருகிறா, சாஸ்திரிகள். சாஸ்திரிகள்லாம் யாரு தெரியுமா, சாஸ்திரிகள் என்றால் சயின்டிஸ்ட், ஞானிகள். அதாவது உலக பிரகாரமான நாள் கிழமைகளை கணக்கிட்டு பதிவு செய்து 365 நாட்கள் ஒரு வருஷம்னு கணக்கு செய்தவர்கள் சாஸ்திரிகள். வருஷத்துல இத்தனை மாதம் இத்தனை வாரம் கணக்கிட்டவர்கள் சாஸ்திரிகள். அப்ப இந்த சாஸ்திரிகள் என்ன செய்யறாங்க, கிறிஸ்து பிறந்ததற்கு அடையாளமா ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறாங்க. அந்த நட்சத்திரத்தை பார்த்ததோடு மாத்திரம் அல்ல, அப்ப அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வெளிப்பாடும் கிடைச்சிருக்கணும். கிடைக்கலன்னா அவங்க இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டு வந்திருக்க முடியாது. நமக்கு தெரிகிற மாதிரி ஒரு நட்சத்திரம் பிரம்மாண்டமா ஜொலிக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம், நின்று வேடிக்கை தானே பார்ப்போம். ஆனா அந்த நட்சத்திரத்தை பார்த்த சாஸ்திரிகளுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதை நம்ம பார்க்கும் போதே தெரியுது. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அப்ப ஆவில இதுக்கு முன்பதாக தேவ தூதர்கள் மூலமாகவோ அல்லது இந்த சாஸ்திரிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவோ இரட்சகருடைய பிறப்பு குறித்து பேசப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, இயேசு பிறந்தது பெரிய சரித்திரம். உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. இயேசு மெய்யான தேவன் என்பதற்கு பெரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, உலக சரித்திரம் 2ஆக பிளக்கப்பட்டது. உலகத்தினுடைய சரித்திரம் 2ஆக பிளந்தது. எப்படி? கிமு என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிபி என்றால் கிறிஸ்து பிறந்ததற்கு பின். இந்த அளவுக்கு சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு நபர் கூட கிடையாது. ஒருவருடைய பிறப்பு, ஒரு நபருடைய பிறப்பு உலக சரித்திரத்தை 2ஆக பிரிக்கும் என்று சொன்னால்
என்னால சொல்ல முடியும், அவர் நிச்சயமாக தேவனுடைய ஒரே புதல்வனாக மாத்திரம்தான் இருக்க முடியும். அவர் கண்டிப்பாக தெய்வமாக மாத்திரம்தான் இருக்க முடியும். அவரைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து என்று சொல்லி. அப்ப சாஸ்திரிகள் கணக்கிட்டு பார்த்த காலம் நெருங்கின போது நட்சத்திரம் அவர்களுக்கு தெரிய வந்தது. வேதத்தின்படி அவங்க அறிந்திருக்கணும், யூதாவுக்கு ஒரு ராஜா பிறப்பாரு, யூத குலத்துல பிறப்பாரு அப்படிங்கிற வெளிப்பாடு அவருக்கு அறிந்து கர்த்தருடைய நட்சத்திரத்தை அவங்க கண்டு, ஓ பிறந்து விட்டார், எதிர்பார்த்தவர் பிறந்து விட்டார் என்ற சாஸ்திரிகள் அறிந்து எருசலேமை நோக்கி பயணம் பண்ணி வர்றாங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த காலத்துல ஏரோது என்கிற ஒரு மன்னன் அரசாண்ட காலம், இயேசு பிறந்த காலம். ஏரோது ராஜா, வாசிங்க. அதை கேட்டபோது கலங்கினார்கள். கவனிக்கணும், ஏன் சொல்லுங்க, ஏன் இவங்க கலங்கினாங்க? ஏன்னா இவர்தான் மன்னரா இப்ப ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மன்னர்களுக்கு மாத்திரம், பதவியில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் பாருங்க, அது ஒரு பொல்லாத பேய் பாருங்க. தன் பதவியை விட்டு கொடுக்க முடியாத ஒரு பொல்லாத பேயினால் அவங்க பிடிக்கப்பட்டவன். அந்த பதவிக்காக இந்த உலகத்திலேயே நம்ம பார்க்க முடியும், நம்ம தேசத்திலையும் பார்க்க முடியும். தலைவர்கள் இறங்கி அவர்கள் செய்கிற தப்பிதங்கள், தவறான காரியங்கள், போட்டி பொறாமை என்று ஒருவரை ஒருவர் கடித்துக் கொள்வது, குதறுவது போல பத்திரிகைகளிலும் செய்தித்தாள்களையும் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளும் பேசுகிறத பார்க்க முடிகிறது. இந்த பதவி என்கிறது ஒரு பொல்லாத பேய். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இயேசு அந்த பதவியை சுமக்க வரல. அவர் நினைச்சிருந்தாருன்னா 4 அற்புதத்தை செய்துட்டு, நான் தான் இனிமே யூதாவுக்கு ராஜா, எல்லாரும் எனக்கு பின்னால வந்து நில்லுங்க, எல்லாரும் என்ன பணிந்து கொள்ளுங்க, இல்லைன்னா உங்களெல்லாம் அழிச்சிருவேன் சொல்லியிருக்க முடியும். இயேசுவுக்கு இந்த பதவி முக்கியம் அல்ல, அவருக்கு கொடுக்க போகிற பட்டம் முக்கியம் அல்ல, தேவ சித்தம் நிறைவேறுவது இயேசுவுக்கு முக்கியமா இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் கூட அப்படிதான் இருக்கணும். நமக்கு பதவியோ பட்டமோ நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன அற்ப சந்தோஷத்திற்காக சில நேரம் நம்ம எதையாவது விட்டுடுவோம், எதையாவது நம்ம இழக்க துணிஞ்சிருவோம். தேவ பிள்ளைகள் எதை நம்ம செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்யணும், 2வது ஒரு கடமையாக செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அது ஒரு ஆதாயமாக, அதில் ஒரு பெருமை. இந்த மன்னருக்கு அதனாலதான் கலக்கம் வந்துச்சு. தேவன் கொடுத்த ஜனங்களை நான் வழிநடத்த கர்த்தர் ஏற்படுத்தின ராஜா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்திருந்தா பொறாமைப்பட்டிருக்க மாட்டார். தாவீதோடு சவுல் பொறாமை கொண்டு தாவீதை துரத்துவதற்கு காரணம் தந்த பட்டம், அந்த பதவி அவர் கொள்ளையாடினது போல நினைச்சார். இது தனக்குரியது என்று, சொந்தம் என்று நம்பினார். அதனால்தான் பூமியில நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லைன்னு இயேசு கற்றுக் கொடுத்தார். இல்லையே சொல்லுவோமே, பூமியில் பொருட்களை சேர்த்து வையாதிருங்கள். எதை சேர்த்து வைத்தாலும், எதை நம்ம குவித்து கொண்டாலும் ஒரு நாள் அதை விட்டுட்டு போகிற ஒரு காலம் வரும் என்று இயேசு பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு அந்த ராஜாவுக்கு கலக்கத்தையும், அங்கு இருக்கிற அவரோடு கூட நகரத்தார் அனைவருக்கும் கலக்கம் வந்துருச்சு, கலங்கினார்கள். அடுத்தது 4ஆம் வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். யூதா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவங்க போடுறது எல்லாமே மாம்ச கணக்கு. எனக்கு போட்டியா ஒரு ராஜாவா, எனக்கு போட்டியா ஒரு ஆளா, அப்ப என்னுடைய பதவி போயிருமா? இயேசு அவர் போட்டி போடுவதற்காக வரவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க.
இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க. இயேசு ராஜாவா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வந்திருந்தார்னா அவர் ஏழ்மையான ஒரு தச்சன் வீட்டில் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஏரோது மன்னருடைய குடும்பத்தில் ஏரோதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு பிறக்க போகிற கன்னி ஸ்திரீகளுடைய கற்பத்திலும் இயேசு பிறந்திருக்க முடியும். அங்கு யோசேப்பு மரியாளுக்கு அவர் இந்த பாக்கியமா அவங்க கிடைக்கப்பட்டது போல ஏன் ஏரோது மன்னருடைய வீட்டில் பிறந்திருந்தார்னா அவரை ராஜாவா கொண்டு வந்து அபிஷேகப்படுத்தி அவரை நிறுத்துறது பெரிய விஷயமே இல்லை. ஏரோதே செஞ்சிருவாரு. ஏரோது பொறாமப்பட மாட்டாரு. எனக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தான், இந்த இயேசு ராஜா தான் யூத ஜனங்களை நடத்த போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். என்ன நடந்துச்சுன்னா, இவங்க தன்னுடைய பதவிக்கு போட்டியாளரா ஒருத்தர் வர்றாருங்கிறத இவங்க பொறாமை கொள்ளுகிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இந்த பூமிக்கு வந்தது அவர் ராஜாவாக அல்ல, அடிமை கோலமாக வந்து ராஜரீக அபிஷேகத்தோடு செயல்பட்டு ஒரு ராஜ்யத்தை கட்டுகிற பணியில இயேசு வந்து செயல்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அவர் தேவ ஆலயத்தை பார்த்து சொல்றார், இந்த திருச்சபை 3 நாள்ல இந்த சபை இடிக்கப்படும், ஒரு கல் இன்னொரு கல்லில் இராதபடி இடிக்கப்படும், 3 நாட்கள்ல நான் கட்டுவேன்னு சொன்னார். ராஜ்யத்தின் கட்டுமான பணி இயேசுவின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவருக்கு பதவி முக்கியம் அல்ல, அவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்தவல்ல, தன்னுடைய பிதாவாகிய தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றும்படி அடிமை கோலம் எடுத்து அங்கு என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு. இதை குறித்து உங்களுக்கு சங்கீத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1-12 வசனம் வரைக்கும் நீங்க கவனமா பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்டுல போய் நிதானமா படிக்கணும். இந்த 2ஆம் சங்கீதம் 1-12 வரைக்குமே எல்லாமே இயேசுவை குறித்து தான் பேசப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து தான் பேசப்பட்டது. முதல் வசனங்களை வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும். பாருங்க, ஏரோது ராஜா கூட்டம் கூடின ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாகவும். பாருங்க, பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை செய்து அவர்கள் கட்டுக்களை அறுத்து பாருங்க, தேவ திட்டத்தை எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஆனா கடைசி 2 வசனத்தை வாசிங்க. அதுல பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். கடைசி 2 வசனம் சொன்னேன். 12 பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பாருங்க, இயேசு கோபம் கொள்ளாமலும் இந்த பூமியில் நீங்க ரட்சிப்பை பெற்று மரணத்திற்குள் போவதற்குள், பூமியிலிருந்து பரலோக வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பதற்குள் நீங்க அழியாதபடிக்கு அவர் என்ன செய்யணும்? இயேசு என்ன செய்யணும்? ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனுடைய கோபம், இயேசு கிறிஸ்துவுடைய கோபம் பற்றி எறிகிற ஒரு காலகட்டத்திற்குள்ள தான் நம்ம வந்து நிற்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நாம் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். காரணம், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் அப்ப தெரியும் இயேசு யாருன்னு சொல்லி. இப்ப அன்போடு கொடுக்கிறோம், அன்போடு அழைப்பை கொடுக்கிறோம். ஜனங்கள் வரணும்னு சொல்லி ஆர்வத்தோடு நம்ம ஊழியம் செய்கிறோம். குமாரனுடைய கோபம் தெரியல இன்னைக்கு உலகத்துல. அதனுடைய சின்ன சாரல் பார்த்தோம். கொரோனா என்கிற பொல்லாத ஒரு கொடிய வைரஸ் ஜனங்களை வாரிக்கொண்டு போனதை நம்ம பார்த்தோம். குமாரனுடைய கோபம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எப்படியோ, அவருடைய இரக்கங்கள் எப்படியோ, கடைசி காலத்தினுடைய கோபம் இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நடக்கிறவங்க என்ன செய்யணும்? வழியில நடக்கிறவங்க அவரை முத்தம் செய்யணுமா? முத்தம் செய்யணும்னு என்ன தெரியுமா? அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும், கனப்படுத்தணும். இயேசுவை பத்தி நீங்க 4 பேருக்கு பேசணும். இயேசுவை குறித்து என்ன செய்யணும்?
அதுதான் அவரை முத்தம் செய்கிறதற்கு அடையாளம். இப்படி செய்கிறவர்கள் கோபாக்கினை வருது பாருங்க, தண்டனை வருது பாருங்க, பூமிக்கு அழிவு வருது பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க? பாதுகாக்கப்படுவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வரும், ஆபத்து வரும், திரளா ஜனங்கள் மாண்டு போகிற ஒரு காலம் வரும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பேர் மரணம். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பேர் என்னங்க? மரணம். நான் அதிகமா சொல்லுவேன், மரணம் என்கிற சொல்லுக்கு பிசாசு என்று பேர், மரணம் என்ற சொல்லுக்கு சாத்தான் என்று பேர். வெளிப்படுத்தின விசேஷம் 6ல சொல்லப்பட்ட அந்த மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல் அமர்ந்திருந்தவனுக்கு பேரு மரணம். அவனுக்கு பின்னால என்ன போச்சு? பாதாளம் போச்சு. இது கடைசி காலத்துல சம்பவிக்கும். குவியல் குவியலாய், கொத்து கொத்தா ஜனங்கள் மரிக்கிற ஒரு காலம் வருகிறது. பாதாளமும் மரணமும் இணைந்து செயல்படுகிற ஒரு காலம் வருகிறது. துன்மார்க்கருமாய் வாழ்கிற மனிதர்களுக்கு வாய்ப்பில்லாத ஒரு காலம் வருகிறது. ஜனங்களை வாரிக்கொண்டு போகத்தக்கதாக சாத்தானுடைய பிரம்மாண்டமான திட்டத்தின்படி பூமியில 4ல் 1 பங்கு ஜனங்களை அந்த கொள்ளை நோயினாலும் ஆபத்துக்களாலும் வாரிக்கொண்டு போகிற ஒரு காலம் வருகிறது. இன்றைக்கு நம்ம தேசங்களை சுற்றி பார்க்கும்போது காசா, இஸ்ரவேல் அந்த காலம் வந்திருக்குது. ரஷ்யா, உக்ரைன்ல அந்த காலம் வந்திருக்குது. நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள வரலாம், இந்தியா சைனாவுக்குள்ள வரலாம். அவரை முத்தம் செய்வோன்னு சொன்னா கோபாக்கினைக்கு நாம் என்ன செய்யப்படுவோம்? தப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப மறுபடியும் 7ல இருந்து வாசிக்க ஆரம்பிக்கலாம். அதுல 7ல இருந்து 15 வரைக்கும் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நல்லா கவனிக்கணும், நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை அவர்களிடம் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். இதுதான் ராஜதந்திரம்னு சொல்றது. இதுக்கு பேர் என்னங்க? ராஜதந்திரம். அந்த பிள்ளையை எப்படி அழிச்சிடணும்? இப்ப ஏரோதுக்குள்ள யார் இருக்கிறா? மோசேயுடைய பிறப்புல இது நடந்துச்சு. மோசே இயேசு கிறிஸ்துவை போல இரட்சகனாக கர்த்தரால் அனுப்பப்பட்ட போது இதே பிரச்சனை அன்னைக்கு வந்துச்சு, எகிப்துல வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருக்கிற 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்தாங்க? கொலை செய்தாங்க. இப்ப ஏரோதும் அதே ஆவியை உடைய ஒரு மனிதனாக, அதே பார்வோனுக்குள் இருந்த அதே ஆவியை உடைய மனிதனாக, ராஜாக்கள் தான் மாறுறாங்க, ஆவி மாறல. கவனிக்கணும், திட்டம் ஒண்ணுதான். இரட்சகர்கள் வரக்கூடாது, எழும்பி பிரகாசிக்க கூடாது, நல்ல ஊழியர்கள் வரக்கூடாது, நல்ல திருச்சபைகள் எழும்பக்கூடாது. பிசாசுடைய திட்டம் அழிச்சிடணும். தேவனுடைய வார்த்தையை சுமக்கிற நான் கர்த்தருடைய அன்பை கொண்டு சொல்லுகிறேன், சாத்தான் 2024 வருஷமா போராடிக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த சபையையும் அழிக்க முடியாது, இயேசு என்கிற நாமத்தையும் அவனால் ஒழிக்க முடியாது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் கைகளை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க? உற்சாகமா உற்சாகமா உற்சாகமா. என்ன திட்டம் தீட்டினாலும் சரி, எவ்வளோ போராடினாலும் சரி, சபையுடைய திட்டத்தை அவன் அழிக்க முடியாது. இவன் நசுக்க நசுக்க சபை, திருச்சபையின் மகிமை பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா! அதுல நம்ம வளர கற்றுக்கொள்ளணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம தெரிந்து கொள்ளுங்க. ஏரோது விசாரிக்கும் போது நீங்க எப்ப நட்சத்திரத்தை பார்த்தீங்க? கிட்டத்தட்ட அவன் கொலை செய்த 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள். அப்படிங்கும்போது சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் தோன்றினது ஒரு காலம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நட்சத்திரம் தோன்றினதுமே அப்படியே ஸ்வைன்னு வந்துட்டாங்க சாஸ்திரிகள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு காலம். அவங்க நட்சத்திரத்தை பார்த்த காலத்தை கணக்கு பண்ணி தான் ஏரோது இங்க ஒரு திட்டம் போடுவாரு. 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையெல்லாம் கொன்னுடு. இந்த சாஸ்திரிகள் பிள்ளைய வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 2 வயசு இருக்கணும்.
குறைந்தது 2 வயசுல 2ல இருந்து 3 அல்லது 4 கூட இருக்கலாம். ஆனா ஏரோதுடைய கணக்கின்படி இது பிறந்த பிள்ளையை பார்க்கவங்க வரல, பிறந்ததுமே பிள்ளையை பார்த்தவர்கள் மெய்ப்பர்கள். ஆமென் சொல்லுங்க. யார் பார்த்தா? மெய்ப்பர்கள். அவங்க மெய்ப்பர்கள் மந்தையில இரவு தங்கி இருக்கும் போது அந்த நட்சத்திரம் வந்து கரெக்டா இயேசு பிறந்த இடத்துல நிக்குது. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல படிக்க முடியும், பொறுமையா வீட்டுல படிங்க. ஆனா சாஸ்திரிகள் பார்த்த கணிப்பின்படியும் காலத்தின்படியும் இவங்க தேடி வந்த காலம் வந்து 2 வருஷத்துக்கு பிறகுதான். அப்ப நடையா நடந்திருக்கிறாங்க. இவங்க எங்கேயோ ஒரு மூலையில இருந்து புறப்பட்டு இருக்கிறாங்க. சாஸ்திரிகள், இந்த ஞானிகள் வந்து இந்த அரிய விதமான நட்சத்திரத்தை அவங்க பின்தொடர ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அப்ப சரியாத யூதாவுல வந்து நிக்கவும் தான் விசாரணை செய்கிறாங்க. யூதாவின் ராஜா எங்கே? பைபிளை நம்ம படிக்கும் போது நிறைய விஷயங்களை நுணுக்கமா பார்த்துதான் கவனிக்க முடியுது. இல்லையே சொல்லுங்க. நமக்கு தான் பழக்கி விட்டுட்டாங்களே. ஒரு குடியில ஒன்ன போட்டுட்டு அதுல இயேசு படுத்திருக்க மாதிரியும், அங்கிட்டு யோசேப்பு இங்கிட்டு மரியா, பத்தாததுக்கு சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொள்றது மாதிரியும் நம்ம கற்பனை எல்லாம் அப்படிதான் இருக்குது. படிக்கும் போது நுணுக்கமா கவனிச்சாதான் விஷயங்கள் புரியும். இல்லையே சொல்லுங்க. சாஸ்திரிகள் குழந்தையை கண்ட காலம் குறைஞ்சது ஒரு 3 வயசு இருக்கணும் இயேசு. ஆனால் மந்தை மேய்ப்பர்கள் வந்து பார்த்த போது பிறந்த அன்னைக்கு பிள்ளைய வந்து பார்த்தாங்க. இல்லையே சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இவ்வளவு தெளிவா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இன்னொரு விஷயம், இயேசுவை ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு கன்னி பெண் பெற்றெடுத்ததுனால இயேசுவுக்கு போக வேண்டிய கனமும் மகிமையும் இயேசுவை விட்டு போகக்கூடாது என்பதற்காக, நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் நான் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவை குறித்து எடுத்து காண்பித்தேன். இந்த இயேசுவுடைய பிறப்பை குறித்து இன்னும் பழைய ஏற்பாடு முழுவதிலும் பார்க்க முடியும். பல இடங்களில் ஆங்காங்கே எழுதப்பட்டதை பார்க்க முடியும். இதை குறித்து இன்னைக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு இந்த 2ஆம் அதிகாரத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு காரியங்களை நான் எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். விட்ட வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். போதும். சாஸ்திரிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த போது அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை என்ன செய்தாங்க? பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஒரு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற திருச்சபைகளில் இதைத்தான் நம்ம இன்ன வரைக்கும் கை கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு வெகுமதி கொடுக்கிறதுல நம்ம பிரயாசம் உள்ளவர்களா இருக்கணும். இயேசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய உள்ளத்துல பிறக்க ஆசைப்படுகிறார். திருச்சபைகளூடாக, தேவ மனிதர்களூடாக, உங்களூடாக அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சேகரிக்கப்படுகிற தேவனுடைய ஆலயத்துல தேவ பிள்ளைகள் சாஸ்திரிகள் அன்றைக்கு வந்து பிள்ளையை பணிந்து கொண்டு அந்த பிள்ளைக்குண்டான தேவனுக்குண்டான செலுத்த வேண்டிய மகிமையை அவர்கள் செலுத்தி சாஸ்திரிகள் என்ன செய்தாங்க? வணங்கினார்கள். இப்ப பிள்ளை யாருகிட்ட இருக்குது? சத்தமா சொல்லுங்க. இப்ப பிள்ளை எடிட் பண்ணிடுவோம். இயேசுங்கிற பிள்ளையை இப்ப அங்க எடிட் பண்ணிடுவோம். மரியாள் அங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். சாஸ்திரிகள் பணிந்து கொண்டிருப்பாங்களா? சிம்பிள். அவங்க வர்றதை கண்டு பிள்ளைய காண்பிக்கிறதுக்காக இவங்க என்ன செய்திருக்கணும்? பிள்ளையை தூக்கி நின்றுக்கணும். அவங்க என்ன செய்யறாங்க? வந்து பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி, பிள்ளையை சுமந்திருந்தவர்களை பணிந்து கொள்ளும்படி அல்ல. இதுதான் வேதத்தில் நமக்கு நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பிள்ளையை இவர்கள் பணிந்து கொள்ளும்படி இவர்கள் சாஷ்டாங்கமாக தேவனுக்கு முன்பதாக வந்து பணிந்து கொண்டு வந்த காணிக்கையை யாரை தேடி வந்தாங்க?
யூதாவுக்கு ராஜா, யூதாவின் ராஜாவை தேடி வந்தவர்கள் ராஜாவுக்கு உண்டான வெகுமதிகளை கொடுத்து பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இடத்துல திரித்து பேசுறதற்கு வாய்ப்பு இருக்கு. விஷயம் புரியுதுங்களா? பைபிளை சரியா படிக்காதவங்களுக்கு, பைபிள் பக்கமே போகாதவங்களுக்கு சும்மா அந்த கட்டத்தை மட்டும் எடுத்து வாசித்தா நம்ம பிரம்மாண்டமா என்ன பண்ணிடுவோம், ஆமா பணிந்து கொண்டார்கள் அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சில கட்டுக்கதைகளை சொல்லி உங்களை நம்ப செய்திருவாங்க. ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் வசனம் தான். வசனத்தை தியானிக்கிறதற்கு தேவ ஞானத்தை கொடுக்கலன்னா இந்த வசனங்கள்லாம் புலப்படவே படாது. இதுல இருக்கிற மறைப்பொருள்கள் வெளியே வரவே வராது. அதை தான் நம்ம கண்ணு கருத்துமா வாசித்து இப்படிதான் இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு புரிந்து கொண்டு இயேசுவையே தொழுது கொள்வதுதான் மேன்மை, மகிமை. ஆமென் சொல்லுவோமா? தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு, கவனிங்க, சாஸ்திரிமார்களுக்கு நான் சொன்னேன், அவங்க ஏதோ வெளிப்பாடு பெற்று தான் புறப்பட்டு இருக்கிறாங்க. வெளிப்பாடு பெற்ற அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வெளிப்பாடு தோன்றுது. அவர்கள் ஏரோதிடத்திற்கு போக திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் என்ன செய்யப்பட்டாங்க? எச்சரிக்கப்பட்டாங்க. ஒரு இல்லையே சொல்லுங்க. சில நேரம் போக வேணாம் என்கிற இடத்திற்கு போகாம இருக்கணும்னு சொல்லி கர்த்தரால் நீங்க எச்சரிக்கப்படுவீங்க. சொப்பனத்தினால எச்சரிக்கப்படுவீங்க. கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா உங்களோடு தொடர்பு கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாஸ்திரிகளை மாத்திரம் தான் நான் தொடர்பு கொள்வேன், சொப்பனம் கொடுப்பேன். இல்ல யோசேப்பு, பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு, புதிய ஏற்பாட்டிலையும் யோசேப்புக்கு தான் நான் சொப்பனத்துல வருவேன் எங்கேயாவது எழுதி வச்சிருக்கிறாரா? தேவனை தொழுது கொள்ளுகிற உங்களுக்கும் அவர் சொப்பனத்தில் வெளிப்பாடுகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இல்லையே சொல்றீங்க? கேட்கணும், கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்டு என்ன செய்யணும்? பெற்று. எப்பயுமே 2 பல்லு நீட்டிக்கிட்டு முடிய பப்பரப்பான்னு போட்டுக்கிட்டு பிடிக்கிற மாதிரி விரட்ட சொப்பனத்தையே பார்க்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அப்பனா நீங்க சொப்பனம் வந்து பார்க்கறதுக்கு உங்க கண்கள் இன்னும் தூய்மை அடையலன்னு அர்த்தம். ஏதாவது விரட்டுகிற சொப்பனத்தையே பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க கூடாது, இதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. புரிந்து கொள்ளணும். எதை பார்க்கணுமோ கர்த்தருக்குள் அதை பார்த்து, எதை கற்றுக்கொள்ளணுமோ கர்த்தருக்குள் அதை கற்றுக்கொண்டு, எதை காணக்கூடாதோ அவைகளுக்கு விளக்கினா கர்த்தர் உங்களுக்கு தேவையான நல்ல சொப்பனங்களை தருவார், எச்சரித்தும் பேசுவார். நீங்க போற பாதையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, ஆனா நீங்க அந்த பாதையில தான் நடக்கிறீங்க. கர்த்தர் இப்ப உங்களை எச்சரிக்கணும். எப்படி எச்சரிப்பாரு? தேவ வார்த்தையை கொண்டு ஒருவேளை ஆலயத்தில் எச்சரித்து முன்கூட்டி சொல்லுவாரு, இல்லைன்னா ஊழியக்காரர் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்லுவாரு. இப்ப இது 2 நடக்கலன்னா உங்களுக்கு எச்சரிக்கணும். எப்படி எச்சரிப்பாரு? நேரடி தொடர்பு கொள்வாரு. இல்லையே சொல்லுங்க. சொப்பனம் பார்க்கறது நல்லது. சொப்பனத்தின் விளக்கங்களே ஆண்டவர்கிட்டே கேட்டுடணும். ஆமென். சொப்பனத்தை எங்கேயோ பார்த்துவிட்டு வந்து நீங்க யாரையாவது போட்டு எனக்கு இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க உங்களை. அவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா எதையாவது ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம நம்பிக்கிட்டு ஏமாந்துட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியது. கெட்ட சொப்பனங்களை பார்க்கும்போது அது தீயதை என்ன செஞ்சோம்? ஜெபத்துல உடைக்க பழகணும். நல்ல சொப்பனங்களை, எச்சரிப்புகளை பார்க்கும்போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். சாஸ்திரிகளுக்கு கர்த்தர் அப்படிதான் வெளிப்பட்டார். தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போ. நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். ஆமென் சொல்லுங்க. ஏரோதின் மரண பரியந்தமும் அங்கே இருந்தான். யாரு? யோசேப்பும் மரியாளும். யோசேப்பும், பேசுங்க, யோசேப்பும். உயிர் பயம் வந்ததுமே
சொப்பனத்துல கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்ததுமே இவங்க பவர்ஃபுல்லான ஆள் இல்லைங்கிறதுக்கு இது அடையாளம். கர்த்தருடைய எச்சரிப்பை பெற்று யோசேப்பு மரியாளும் பிள்ளையை பாதுகாக்க இவங்க என்ன செய்தாங்க? பயந்து எகிப்துக்கு போய் எகிப்தை விட்டு வரல. எது வரைக்கும் வரல? அந்த ஏரோது ராஜா மரணம் அடைகிற வரைக்கும் வரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதான் மெடிடேஷன். இப்படிதான் நம்ம வேதத்தை படித்து நுணுக்கங்களை புரிந்து, ஓ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஏன் அன்னையை பெற்றெடுத்தவங்களுக்கு ரொம்ப வல்லமை இருக்குன்னு சொன்னா அவங்களால வருகிற எதிரிகளை என்ன செய்ய முடியும்? ஜெபத்துல தடுத்து நிறுத்த முடியும். செஞ்சிருக்கணுமே, செய்யலையே. அப்போ ஒரு காலம் இயேசு மறைக்கப்பட வேண்டிய காலம் இருந்துச்சு. இயேசுவை மறைத்துக் கொள்வதற்காக இவர்களும் அஞ்சி நடுங்கி சாதாரண ஒரு மனுஷிய போலத்தான் எருசலேமை விட்டு எகிப்து தேசத்துல போய் குடியிருக்கிறாங்க. அங்க கொஞ்சம் காலம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுடைய நான் படிச்சு தெரிஞ்சு கொண்டதை வச்சு சொல்றேன், இயேசுவுக்கு 10 வயசாகிற வரைக்கும் அவங்க அங்கதான் இருந்திருக்கணும். ஏன்னா 12 வயசுல என்ன செய்யறாருன்னா, இயேசு எருசலேம்ல வேத தேவ ஆலயத்துல போதனை செய்கிறவரா அமர்ந்துருவார். பஸ்கா பண்டிகைக்கு இயேசு வந்துட்டு திரும்ப போக மாட்டாரு. இவங்க ஊருக்கு கலிலேயாவுக்கு போக மாட்டாரு. நாசரேத் என்கிற ஊருக்கு இவர் போக மாட்டார். வழியில இவங்க வருவார் நினைச்சிட்டு போயிருவாங்க. பார்த்தா பிள்ளைய காலம் தேடுவாங்க. பார்த்தா இயேசு தேவனுடைய ஆலயத்துல பிரசங்கம் செய்து கொண்டு அப்ப அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 12 வயசு. இந்த இடைப்பட்ட இவங்க ஓடி மறைவா இருந்த காலத்திலிருந்து என்னுடைய கணிப்பின்படி இயேசு 10 ஆண்டு காலம் வரைக்கும், அதாவது 10 வயது வரைக்கும் எகிப்துல தான் அவங்க இருந்திருக்கணும். அந்த இடைப்பட்ட காலத்துல சட்டம் போட்ட ஏறது என்ன செய்திருக்கிறாரு? மரணம் அடைந்திருக்கிறார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நம்ம கணிச்சு பார்த்தா அப்படிதான், அதான் உண்மை. ஏரோது மரணத்திற்குள்ள போகிற வரைக்கும் இயேசுவை எடுத்துக்கொண்டு இவங்க வரல. இவங்களுக்கு மறுபடியும் அறிவிக்கப்படுது. வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிங்க. அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதையும் யார் உரைத்திருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறாங்க. இயேசுவுடைய மறைவான சில காலத்தை குறித்து அவங்க பழைய ஏற்பாட்டிலே அவங்க உரைத்திருக்கிறாங்க. அடுத்தது, அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த, அதாவது மரித்த ஏரோது அப்ப உயிரோடு இருக்கிறாரு. இவங்க எச்சரிப்பு பெற்று போயிட்டாங்க. இது நடந்து 2 வருஷ காலம்னு கணிச்சிட்டாரு. அப்ப உயிரோடு இருக்கிற ஏரோது என்ன செய்யறாரு? 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். கவனிக்கணும். அதனாலதான் நான் சொன்னேன், ஏன் அவள் நுணுக்கமா விசாரித்தாரு ராஜதந்திரத்தோட அப்படின்னா, கொலை செய்யப்படணும். யாரு கொலை செய்யப்படணும்? இயேசு கொலை செய்யப்படணும். இப்ப வாய்ப்பை இழந்துட்டாங்க. இயேசுவை காட்டி கொடுக்க அனுப்பப்பட்ட சாஸ்திரிகள் அவங்க அறியாமலே காட்டி கொடுக்கணும் திட்டமா அனுப்புனாரு பாருங்க. அவங்க ஏமாத்திட்டு போயிருவாங்க இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யணும். எப்படி கொலை செய்யறது? யார் இயேசுன்னு தெரியாது. அப்ப இவர் என்ன செய்ய பிளான் பண்றாரு? 2 வயசுக்கு உட்பட்ட எல்லாரையும் கொலை செய்ய, ஆண் பிள்ளைகளை கொலை செய்யணும் சொன்ன போது நல்லா கவனிச்சு பார்க்கணும். மோசையின் பிறப்பிலே 2 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். அங்கு ஒரு இரட்சகன். இங்க உலக இரட்சகர் பிறப்பிலும் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். சாத்தானுடைய திட்டம் என்னன்னா, எது தேவ சித்தமோ அது பூமியில நடக்க கூடாது, அதை தடுக்கணும் முயற்சி. அப்பையில பழைய ஏற்பாட்டிலிருந்தே தொடர்ந்து இரு தரத்தாருக்கும் பிரிவினை. சாத்தானுடைய கூட்டத்திற்கும் தேவ தூதர்களுடைய கூட்டத்திற்கும் தேவனுக்கும் ஒரு பகை உண்டு. இது நடந்துகிட்டே இருக்குது. உலகத்துல நடந்துகிட்டே இருக்குது. யார் இதுக்கு பலியாகிறா தெரியுமா? அப்பாவி ஜனங்கள் தான் பலியாகிறாங்க. இந்த 2 யுத்தத்திலும் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது சாத்தான் எங்க நிர்ணயிக்கிறான் தெரியுமா? பூமியில வாழுகிற ஜனங்கள் மேல தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். வேற ஒண்ணுமே இல்லை. தேவனுடைய திட்டம் பூமியில நிறைவேறக்கூடாதுன்னு போராடுகிற அந்தகாரங்கள் பாருங்க. 2 வயசுக்கு உட்பட்ட
பிள்ளைகள் எல்லாம் கொண்டுட்டா இயேசுவை என்ன செய்திடலாம், கொன்று விடலாம் என்று திட்டம் தீட்டினா. ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தையோ ஒரு காரியத்தையோ சொல்லி தேவ மனிதர்களுக்கோ தேவ பிள்ளைகளுக்கோ செய்ய சொன்னா அது சாத்தானுக்கு தெரியாது. சத்தமா சொல்லுங்க. சாத்தானுக்கு இவர் தான் தேவகுமாரன் என்பதையும் இவங்க போய் எகிப்தில இருக்கிறாங்க என்பதையும் அவன் அறிந்திருந்தா ஏரோதுக்கு வந்து சூனியம் வைக்கிறவன் மந்திர தந்திரக்காரன் ஜோசியம் பார்க்கிறவன் அழகா வந்து காட்டி கொடுத்திருப்பான். இங்க பாரு, எகிப்துக்கு இங்க போனா இந்த தெருவுல விவேகானந்தா புறத்துல இங்க இருக்கிறாரு அப்படின்னு போட்டு கொடுத்திருப்பான். புரியுதா விஷயம்? ரலிலியா சொல்லுங்க. நீங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. விவேகானந்த புறங்கிறது சிரிக்கிறீங்க, ஆனா ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். லலிலியா சொல்லுங்க. இப்பயும் சிரிக்கிறீங்க, சரி இருக்கட்டும், அப்புறம் அதை பத்தி நம்ம விவரமா பார்க்கலாம். அப்ப தேவனுடைய திட்டம் ஒரு மனிதனுக்கு மனுஷிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினா அது சாத்தானுக்கு தெரியாது. தேவ சித்தத்தை நீங்க உணர்ந்து கொண்டா எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. எல்லாருக்கிட்ட என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நல்ல கவனிங்க. ஏவாள் கிட்ட வந்து ஆதாம் கிட்ட பேசல, அவன் ஏவாள் கிட்ட வந்து அவனுக்கு திட்டம் தெரியல, தேவன் சொன்னது அவனுக்கு தெரியல, ஆனா அவன் கண்காணிக்கிறான், ரொம்ப காலமா கண்காணிக்கிறான். தோட்டத்துல எல்லா விருட்சங்களையும் இவங்க புசிக்கிறாங்க, எல்லா கனிகளையும் உட்கொள்ளுகிறாங்க, ஆனா இவங்க உட்கொள்ளாத ஒரு மரம் இருக்குது. இப்ப இவனுக்கு டவுட் வருது, விஷயம் தெரியல, தேவன் ஆதாம் கிட்டையும் ஏவாள் கிட்டையும் சொன்ன விஷயம் தெரியல, ஆனா அவனுக்கு டவுட் வருது. சந்தேகம் வந்ததுமே என்ன செய்யறான், எப்போது போல யாருக்கிட்ட இருந்து ரகசியம் வெளியே வரும், கட கட கடன்னு, ஐயோ அந்த மேடத்துக்கிட்ட போயிட்ட விட அவ்வளோ திறந்த மனசு, ஒண்ணு உள்ள இருக்காது, எல்லாம் வெளியே வந்துடும் சொல்லிட்டு மேடத்தை போய் அப்படி கொஞ்சம் தூண்டி விடுறான் பாருங்க. மேடம் ஓப்பனா சொல்லிடுறாங்க, கர்த்தர் எங்களுக்கு எச்சரித்து இருக்கிறாரு, நீ இதை புசிக்கிற காலத்துல சாகவே சாகுவா அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஒண்ணு விடாம அந்த வரைபடத்தையும் அவன் கையில கொடுத்துட்டு பாவம் போல நிக்கிறாங்க. அன்னைக்கு மேடம் செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய மேடம், இங்க இருக்கிற நிறைய ஆபீசருங்க எல்லாரும் வருத்தப்படுறோம். இல்லையா சொல்லுங்க. கவனமா இருக்கணும். பெண்களுடைய வாயின் வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். சாத்தான் அதை எடுத்து கையில ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, இது தேவ திட்டம், இது தேவ திட்டம் அல்லாதது, இது சாத்தானுக்கு தெரியக்கூடாது, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர் பேசினார்னா பேசினது உங்களோட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அதை கொண்டு போய் வெளியே 4 பேர்கிட்ட சொன்னா ஆள் அனுப்பி திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தா வாயை கிளறுவான். இந்த புது வருஷத்துல உனக்கு என்ன வாக்கு தத்தம், லொடலொடா லொடலொடான்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், தேவ திட்டத்தை சொல்லிடுவோம். உங்களுக்கு கொடுக்கப்படுது உங்க மனசுல பதியணும். ஆமென் சொல்லுங்க. பதிகிற வசனத்தை வச்சு ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. தேவனிடத்திலிருந்து திட்டத்தை வெளிப்படையாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்க கவனித்து நீங்க பார்ப்பீங்கன்னா அடுத்த வசனத்தை வாசிங்களேன். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. நல்லா கவனிங்க. இயேசு இப்படி பிறப்பாரு. இயேசுடைய பிறப்புல 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள்லாம் கொலை செய்யப்படுவாங்க. ராமாவில் புலம்பல் இருக்கும்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் இல்ல பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமானவர் என்பதை நீங்க தெரிந்து கொள்வதுக்கு தான் இவ்வளவு வசனங்கள்ல நான் ஆதாரம் எடுத்துட்டு வந்து இவ்வளவு விஷயங்களை நுணுக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இயேசுவை நீங்க ஆராதிக்கணும், அவர் தேவகுமாரன் என்பதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். எரேமியா 31:15 வாசிங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று
சொல்லுகிறார். யாரு சொன்னாரு? அது அப்படியே புதிய ஏற்பாடுல நடக்குதா? இது கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு, 1-2 ஆண்டுகளுக்கு முன்னல்ல. பழைய ஏற்பாடு அப்பவே எழுதப்பட்டுருச்சு. அதை எவ்வளவு பிரிண்ட் பண்ண முடியுமோ அவங்க பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த காலத்துல. அவ பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுது. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் நம்பி யூதாவின் ராஜா இங்க பிறக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு இவங்க ஜனங்களே சொல்றாங்க. இயேசு ஏதோ ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறந்தவர் அல்ல. இயேசு வெறும் மனுஷர்களால் இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டவர் அல்ல. இயேசு கடவுள் என்பதற்கு இந்த வேதம் சாட்சியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அந்த இயேசுவை தான் பணிந்து கொள்ள வேண்டும். அந்த இயேசு தான் நமக்கு ரொம்ப வேணும். அவருடைய வழிகளை நம்ம நடக்க பழகணும். அவர் விரும்புகிறத செய்யணும், வேணாங்கிறத விட்டுடணும். ஆமென் சொல்லுவோமா? இதை குறித்து இப்ப நம்ம மறுபடியும் எந்த வசனத்துல விட்டோம்? 17ல. இப்ப 18ல இருந்து 23 வரைக்கும் நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, மறுபடியும் சொப்பனத்திலே காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். எப்படி நியூஸ் போகுது பாருங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க. நமக்கு இன்னைக்கு டிவியை தட்டினா நியூஸ், பேப்பர் எடுத்தா நியூஸ். ஆனா எகிப்துல மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, நல்லா கவனிக்கணும், எகிப்துல மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எப்படி தகவல் போகுது? சொப்பனத்துல தகவல் போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். யூதாவிலே போய் குடியிருக்க பயந்து, அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, மறுபடியும் சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை எந்த ஊருக்காரன் நம்ம அடையாளப்படுத்துகிறோம்? நசரேனாகிய இயேசுவே. இவர் ஏன் நசரேன்ல குடியேறினார்னா, தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க, நசரேன் அழைக்கப்படுவார். ஏன்னா நசரேன் விரதம் எடுக்கிறவங்க வாழ்ந்த பகுதி நசரேன் என்ற அந்த பெயர் சூட்டப்பட்டிருக்குது. அந்த சூட்டப்பட்ட அந்த இடத்துல இயேசுவும் போய் கிட்டத்தட்ட அவர் நசரேன் தான். அவரும் கர்த்தரால் விசேஷ பொருத்தனையோடு தேவ திட்டத்தை நிறைவேற்ற பூமிக்கு வந்தவர். ஆனாலும் அவர் குடியிருந்த பகுதி நசரேன் என்கிறபடினால் அவர் நசரேன் ஆகிய இயேசு என்று அழைக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. இயேசுடைய பிறப்பை புரிந்து கொண்டு தெளிவா புரிந்து கொண்டுட்டோம்னா உங்களை யாரும் ஏமாத்த முடியாது. இல்லையே சொல்லுங்க. பாருங்க, அவங்க யூதாவுக்கு புறப்பட்டு போன்னு சொல்லியும் இவங்க பயந்து, அங்கேயும் பயம். இவங்க நினைச்சிருந்தா வேண்டுதல் செய்து அங்க ஏதாவது நடந்திருக்கலாமே. இவர்களால வேண்டுதல் செய்து அங்கு ஒன்றும் நடக்காது. இவர்கள் தெய்வமும் அல்ல, தேவர்களும் அல்ல, இவர்கள் அற்ப மனிதர்கள் என்பதற்கு வேதம் அடையாளமாக இருக்கிறது. அப்போ இதை நீங்க ஏற்றுக்கொள்ள நீங்க மனதா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? தன்னுடைய மகிமைக்குள்ள கொண்டு வருவார். நீங்க அவருடைய அன்புல வளருவீங்க. இயேசுவை நீங்க பணிந்து கொண்டு தொழுது கொள்வீங்க. தேவனுக்கு உண்டானவைகள் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. இயேசு உங்க மேல வச்சிருக்கிற எல்லா திட்டங்களையும் வேதத்தின்படியும் பரலோக தேவ திட்டத்தின்படியும் இந்த பூமியில உங்களை ஆசீர்வாதமாக நடத்தி செல்வார். ஆமென் சொல்லுவோம். இயேசுடைய வளர்ச்சி காலத்தில் எவ்வளவு போராடி இயேசு வளர்ந்திருக்கிறார் பாருங்க. போராட்டம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. போராடி நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வேதத்தில் என்ன செய்து வச்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். போராட்டம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. போராட்டம் இல்லாத கிறிஸ்தவம் கிடையாது. இருக்கும், போராட்டம் இருக்கும். முடிவு என்னவா இருக்குன்னு நீங்க நம்பணும்? ஜெயமா இருக்கும் என்று நம்பணும். அல்லேலூயா.
இவ்வளோ போராடி போராடி இயேசு முடிவில் என்ன செய்தாரு? மரணத்தை அவர் ஜெயம் கொண்டார். அப்படின்னா சாத்தானை அவர் ஜெயம் கொண்டார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் பாதாளத்தை ஜெயம் கொண்டார். அப்படின்னா பாதாளத்துக்கு விழுகிறவர்களை அவர் தடை செய்யும்படி அவர் ஜெயம் கொண்டார். ஆமென் சொல்லுவோம். இன்றைக்கு இயேசு, நசரேயனாகிய இயேசு, அவர் தம்முடைய பிறப்பின் காலத்திலே உபத்திரவத்தின் வாயிலாய் அவர் கடந்து வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உபத்திரவப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்திலும் பாடுகளில் வழியா போகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது அவர் உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி, நாம் இருக்கிற இடத்துல அப்படியே ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல எழுந்து நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய இடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவுக்கே உபத்திரவம் இருந்தது. இயேசுவே அப்படிப்பட்ட பாடுகள் வழியா தான் கடந்து போகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே உங்க வாய்களை திறந்து ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க. ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க, ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவின் கைகளில் கேளுங்க, கேளுங்க. உபத்திரவத்தின் பாதையில கடந்து போகிற எனக்கு உதவி செய்ய நீங்க வல்லமை உள்ள தேவன். காரணம், இந்த உபத்திரவத்தின் பாதையில நீங்க கடந்து போனீங்க. என் இயேசு கடந்து போனீங்க, என் கர்த்தர் கடந்து போனீங்க. என்னை ரட்சிக்க நீங்க வல்லவர், என்னை பாதுகாக்க வல்லவர். மரியாளையும் யோசேப்பையும் காப்பாற்றி ஆண்டவரே உம்முடைய பிறப்பை மறைத்து அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பிறை காலம் மட்டும் உதவி செய்த கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு என்மேல்